Hi friends, வணக்கம். வெல்கம் டு RRMK சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா அவரக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பாப்போம் வாங்க. அவரக்காய் பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் பெருசாவே கட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க கொஞ்சம் சின்னதா கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கு அப்புறமா 2-3 பச்சை மிளகாய் போட்டுக்கங்க காரத்துக்கு. அதுக்கு அப்புறமா ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து நம்ம நார்மலா புளிக்குழம்புக்கு போடுற மாதிரி நீங்க எந்த அளவுக்கு நீங்க 2 ஸ்பூனோ இல்ல 1 ஸ்பூனோ அந்த அளவுக்கு நீங்க போட்டுக்கங்க. நான் வந்து 2 ஸ்பூன் போடுறேன். போட்டுட்டு தண்ணி ஊத்திட்டு தண்ணி பாத்தீங்கன்னா காய் மூழ்குற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். அதுக்கு அப்புறமா லைட்டா mix பண்ணி விட்டுருங்க. அப்பதான் மிளகாய்த்தூள்ல நல்லா கரைஞ்சிடும். இப்போ ஸ்டவ்ல வச்சு குழம்ப கொதிக்க விட்டலாம். காய் வேகிறதுக்குள்ள கொஞ்சமா புளி வந்து ஊற வெச்சுக்கங்க. அதுக்கு அப்புறமா கொஞ்சமா தேங்காவும் நம்ம அரைச்சு வெச்சுக்கலாம். இப்போ பார்க்கலாம். பாருங்க காய் நல்லா வெந்து இருக்கு. இப்போ வந்து கொஞ்சமா கல்லுப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா mix பண்ணிடுங்க. புளி தண்ணி நல்லா திக்கா கரைச்சு வெச்சிக்கணும். பாருங்க நான் கொஞ்சமா நல்லா திக்கா கரைச்சு வெச்சிருக்கேன். இப்போ வந்து குழம்புல ஊத்திக்கலாம். புளி தண்ணி ஊத்திட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வெச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம மூடி போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த டைம்ல அரைச்சு வெச்ச தேங்காவை நம்ம அதல ஊத்திக்கலாம். ஊத்திட்டு நல்லா mix பண்ணி விட்டுருங்க. குழம்பு கொதிக்கட்டும். அதுக்குள்ள தாளிச்சுக்கலாம். ஒரு கடாவி வச்சிட்டு ஆயில் விட்டுருங்க. ஆயில் காஞ்ச பிறகு கடுகு உளுத்தம் பருப்பையும் போட்டுக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ பூண்டை தட்டி போட்டுக்கலாம். அதுக்கு அப்புறமா அது கூடவே கொஞ்சமா கறிவேப்பிலையும் போட்டுக்கங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு குழம்புல ஊத்திடலாம். பூண்டு போட்டு தாளிச்சு குழம்புல ஊத்துனீங்கன்னா குழம்பு நல்ல வாசனையா நல்ல டேஸ்டாவும் இருக்கும். நீங்க இத மாதிரி செஞ்சு பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். பூண்டு நல்லா செவந்திருச்சு. நல்லா வதங்கி இருக்கு. இப்போ தாளிச்சதை எடுத்து குழம்புல ஊத்திக்கலாம். அவ்வளவுதாங்க அவரக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் திக்காவே தான் குழம்பு இறக்குறேன். உங்களுக்கு வேணும்னாலும் கொஞ்சம் நீர்க்க கூட நீங்க இறக்கிக்கலாம். ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை.